வெல்கம் ஆல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. சின்ன ஒரு குக்கிங் vlog தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்காக பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு, இது எல்லாமே போட்டு தனியாக பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுனால டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பருப்பு ஸ்பீடாக வேணுன்றதுக்காக குக்கர்லேயே வச்சுட்டேன். சைடில் கீரை கூட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரையும் ரெடி ஆனதுக்கப்புறம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாம்பாருக்கு நம்ம அவரைக்காய் தொட்டுக்கிறதுக்கு வைக்கும்போது அது எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் அப்படின்றது இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காம்பினேஷனுக்கு. ஸோ அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் புளிக்குழம்புக்கு வைக்கும்போது நம்ம தேங்காய் துருவி போட்டோ இல்லை பருப்பு வச்சு கூட்டு வச்சு சாப்பிடும்போது புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக. பட் சாம்பாருக்குங்கும்போது ஆல்ரெடி கீரையும் கூட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக மசாலா போட்டு அதாவது கிரேவி மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். கிரேவியாக ரெடி பண்ணிடலான்னு. ஸோ எண்ணெய், கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை இதையுமே தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு காயை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஓரளவு பச்சை வாசனை நல்லா போயிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக வெங்காயம், தக்காளி, தேங்காய், கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை அவரைக்கால் ஆட் பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இதுவே நமக்கு புளிக்குழம்புக்கு அவரைக்காய் செய்யணும் அப்படின்னா நம்ம தேங்காய் துருவல் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ குழம்பு காரமாக ஸ்பைஸியாக இருக்கும்போது நமக்கு தொட்டுக்கிற காய்கறிகள் கொஞ்சம் கூட்டு அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் நல்லது. சாம்பார் இந்த மாதிரி இதுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் காலையில். அதுவும் இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இனிமேல் ஃபுல்லாகவே இனி மழை காலம் ஆரம்பிச்சிருன்றதுனால இப்போயே மிளகா, மல்லி இது எல்லாமே மஞ்சள் எல்லாமே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் நம்ம வெயில் இருக்கும்போதே நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி வரையும் நமக்கு வர அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இடையில கிளைமேட் ஃபுல்லாக கூலாயிரும். ஸோ நமக்கு காய வைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் அது வறுத்து அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. நார்மலாக நம்ம சன்லைட்டில் காய வச்சு அரைக்கிற மாதிரி வராது இல்லையா. ஸோ அதனால் இப்போயே பிளான் பண்ணி அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மிளகா, மல்லி எல்லாம் ரெடி பண்ணி அரைக்கிறதுக்கு பண்ணணுன்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இது தான் ரெடி பண்ணேன். இதுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இந்த மிளகா, மல்லி, மஞ்சள் எல்லாமே மஞ்சள் நான் தனியாக அரைச்சிருவேன். ஃபுல்லாக முழுசாக இருக்கிற விரலி மஞ்சள் வாங்கிட்டு அதை நல்லா உடச்சி காய வச்சு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.